வணக்கம். நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். யூனிட் 8 டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 8 இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இயர்லி அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் ரோல் ஆஃப் விமன் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த 2 டாபிக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறது இந்த செஷனில். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அல்லது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால போராட்டங்கள், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் மட்டும், அதில் பெண்களோட பங்கு என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். அதாவது 1600 காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனி, 1600 தொடங்கப்பட்ட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இவங்க 1608-9 காலகட்டத்தில் நம்ம இந்தியாவை நோக்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வணிகத்தை விரிவுபடுத்த தொடங்கினாங்க. அப்போது வணிகத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கும்போது இங்கே உள்ள மன்னர்கள்ட்ட சில அனுமதிகள்லாம் வாங்கியிருந்தாங்க. அந்த அனுமதிகள் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மன்னர்களுக்கே துரோகம் பண்ணி அவங்களோட இடத்தையே ஆக்கிரமிக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு. அப்போ தான் ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட பகுதியை விரிவுபடுத்திக்கிட்டே போனாங்க. அந்த விரிவுபடுத்துகிற திட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்தது. அதுதான் இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு காரணம். அப்போ போராட்டங்கள் யார் பண்ணது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் யார் அப்படின்னா மன்னராட்சி தான். மன்னர்கள் இருந்தாங்க, அதுபோக ஜமீன்தார்கள், பாளையக்காரர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். சரி, இது ஏன் நம்ம இயர்லி அஜிடேஷன் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்தாலும் முதல் போராட்டம் தொடக்க காலகட்டத்தில் நடந்த போராட்டங்களை பற்றி படிக்கிறதுனால தான் இதுக்கு பேர் தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு பேர். சரியா? சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்தது. இதோட மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, பெருங்கிளர்ச்சின்னா 1857 கிளர்ச்சியை சொல்லுவோம். இன்னொன்று, இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கலை. அதாவது எப்போதுமே போர் அப்படின்னா மன்னர்களுக்கு தான் நடக்கும் இல்லையா? மன்னரோட படைகள் தான் சார்ந்து நிற்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வரைக்கும் இறங்கி போராட்டம் அப்படிங்கிறது 1857 கிளர்ச்சியை சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்த்துக்கிட்டே தான் இருந்தது. அதில் தொடக்க கால கிளர்ச்சி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. சரி, தொடக்க காலகட்டத்தில் யார் இங்கே இருந்தது அப்படின்னா பாளையக்காரர்கள் தான். முதல்ல பாளையம் அப்படின்னா என்ன, பாளையம்ன்றது எங்கேருந்து வந்தது, அதெல்லாம் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாபிக் உள்ளே போகலாம். சரியா? அதாவது விஜயநகர எம்பையர், விஜயநகர பேரரசு, இது இவங்களோட பீரியட் எப்போ அப்படின்னா 1336 1646 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருந்தாங்க இந்த விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசில் மொத்தம் 4 மரபுகள் இருக்குது. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 மரபுகள். சங்கம, சாளுவ, துளுவ, அப்புறம் ஃபைனல் ஒன்று ஆரவீடு. இந்த மாதிரி 4 மரபுகள் இருக்குது. இந்த 4 மரபுகளில் இந்த 3வது மரபை சேர்ந்த துளுவ மரபை சேர்ந்த ஒரு முக்கியமான கிங்கு தான் கிருஷ்ணதேவராயர். இவரோட பீரியடில் தான் இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது இங்கே வருது. அதாவது இவரோட காலகட்டம் அப்படிங்கிறது 1509 1529 வரைக்கும். அப்போது இவரோட பீரியடில் இங்கே 2 மன்னர்களுக்கான சண்டை வருது, நம்ம தமிழ் மண்ணை சேர்ந்த மன்னர்கள். ஒன்று வீரசேகர சோழன், இன்னொன்று சந்திரசேகர பாண்டியன். இந்த 2 மன்னர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ இந்த சந்திரசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரரசான விஜயநகர பேரரசை ஆட்சி செய்யக்கூடிய கிருஷ்ணதேவராயரிடம் உதவி கேட்குறார். உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய படை அனுப்புகிறாரு. யாரோட தலைமையில் அனுப்புகிறாரு அப்படின்னா, நாகம்ம நாயக்கர் அப்படிங்கிறவரோட படைத்தளபதியோட தலைமையில் அனுப்புகிறார். வந்ததும் சண்டை நடக்குது. அதில் வீரசேகர சோழன் தோற்கடிக்கப்படுகிறார். சந்திரசேகர பாண்டியனும் நாகம்ம நாயக்கரும் மிகப்பெரிய வெற்றி. உடனே இந்த நாகம்ம நாயக்கருக்கு என்ன ஆசை வருது அப்படின்னா, இந்த சந்திரசேகர பாண்டியனை விரட்டி அடிச்சுட்டு நாமளே இந்த இடத்த ரூல் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு அடுத்து ஒரு ஆசை. அதனால் இந்த நாகம்ம நாயக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னையே அந்த இடத்தோட அரசராக அறிவிச்சிறார். இது நாகம்ம நாயக்கர் அனௌன்ஸ்டு ஹிம்செல்ஃப் அஸ் அ கிங் ஆஃப் மதுரையின் அரசராக தன்னைத்தானே அறிவித்து கொண்டார் நாகம்ம நாயக்கர். இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, இவர் அனுப்பிச்சி விட்ட கிருஷ்ணதேவராயர் இருக்கார்ல, விஜயநகர பேரரசை ஆட்சி செய்யக்கூடிய கிருஷ்ணதேவராயர், அவர் தான் நாகம்ம நாயக்கரை அனுப்பிச்சி விட்டார் சந்திரசேகர பாண்டியனுக்கு உதவி பண்ணுறதுக்கு. ஆனால் இவர் இங்கே அந்த பாண்டியனுக்கே உதவி பண்ணாமல் துரோகம் பண்ணிட்டார் இல்லையா? அதனால் கிருஷ்ணதேவராயருக்கு பயங்கரமான கோவம். இந்த நாகம்ம நாயக்கரை அரெஸ்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி அடுத்து ஒரு தளபதி அனுப்புகிறார். அவர் தான் விஸ்வநாத நாயக்.
இவர் வந்ததும் நாகம நாயக்கரை கைது பண்ணி நம்ம கிருஷ்ணதேவராயர்கிட்ட ஒப்படைக்கிறார். சரி, இந்த நாகம நாயக்கருக்கு விஸ்வநாத நாயக்கருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, விஸ்வநாத நாயக்கரோட அப்பா தான் நாகம நாயக்கர். தன்னோட தந்தையவே கைது பண்ணி கிருஷ்ணதேவராயர்கிட்ட ஒப்படைக்கிறார். இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுமே கிருஷ்ணதேவராயர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னோட தந்தையாக இருந்தாலும் கைது பண்ணி தன்னோட விசுவாசத்துக்காக கொண்டு வந்திருக்காரு விஸ்வநாத நாயக்கர், அதனால் அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிமே மதுரை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பாளராக மன்னராக விஸ்வநாத நாயக்கரை நியமிக்கிறேன்னு சொல்லி நம்ம கிருஷ்ணதேவராயர் அறிவிச்சிறார். இப்போது விஸ்வநாத நாயக்கர் அவரோட மிகப்பெரிய பெரும் படைப்பலத்தோட, அதுபோக அவர் கூடவே இருக்கக்கூடிய அமைச்சர் தளவாய் அரியநாத முதலியார், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம தமிழ் மண்ணுக்கு வராங்க. இங்கே வந்து தான் ஒட்டுமொத்த தமிழ் மண்ணையும் நாயக்கர் டைனஸ்டி ரூல் பண்ணுறாங்க. இப்போ இவர் வந்துட்டார் இல்லையா, யாரே நம்ம விஸ்வநாத நாயக்கர் நம்ம தமிழ் மண்ணுக்கு வந்துட்டார். அந்த வந்த வருடம் தான் 1529. ரொம்ப முக்கியம். இந்த வருடத்தில் தான் விஸ்வநாத நாயக்கர் என்ட்ரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி. சரி, இவர் வந்த சமயத்தில் என்னதான் இருந்தாலும் இவர் அனுப்பிச்சது யார்? கிருஷ்ணதேவராயர் தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறது. அப்போ இவர் கிருஷ்ணதேவருக்கு கீழ்ப்படிஞ்சே இருக்கணும். ஆனால் இந்த சமயத்தில் என்ன நடந்து போச்சு அப்படின்னா, இதே 1529 கிருஷ்ணதேவராயர் இறந்து போயிடுறார். அப்போது இவருக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டிபெண்ட் ரூலராக மாறுறாரு. இனிமேல் இவர் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு விஸ்வநாத நாயக்கருக்கு. அவரோட மினிஸ்டர் ரொம்ப முக்கியம், தளவாய் அரியநாத முதலியார். இவர் இப்போ 2 பேரும் சேர்ந்து அவரோட மிகப்பெரிய படைபலத்தோடு இங்கே வந்தாச்சு. வந்ததும் ஒட்டுமொத்த இடத்தையும் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய சமஸ்தானம், இதை எப்படி ரூல் பண்ணுறது? உடனே இதை பாளையங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் 72 பாளையங்களை பிரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதுரை சமஸ்தானத்தையும் 72 பாளையங்களை பிரிக்கிறாங்க. சரி, இந்த 72 பாளையங்களுக்கும் ஒவ்வொரு பாளையக்காரர், அந்த ரூல் பண்ண கிங்கோட பேர் என்ன அப்படின்னா பாளையக்காரர். அது மட்டும் இல்லாமல் அந்த பாளையக்காரர்கள் தான் விஸ்வநாத நாயக்கருக்கு கப்பம் கட்டணும், அதாவது டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டமெல்லாம் போட்டாச்சு. எல்லோரும் டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாளையக்காரர் இருக்கார் இல்லையா கிங்கு, அவருக்கு என்னெல்லாம் டியூட்டி என்ன அப்படின்னா, அவருக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியது ஒரு டியூட்டி. பாளையக்காரருக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணணும், கப்பம் கட்டணும். அதுபோக படை வீரர்கள் தேவைப்பட்டால் படை வீரர்களை அனுப்பணும். அப்புறம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். அப்புறம் நிர்வாகம் பண்ணணும். இந்த மாதிரி வேலைகள் தான் ஒரு பாளையக்காரரோட டியூட்டி. இப்படி தான் நம்ம விஸ்வநாத நாயக்கர் நியமிக்கிறார். சரி, இந்த நிதி திரட்டுறது இது எல்லாம் ஒரு கிங்கோட டியூட்டியாக தான் இருக்குது. சரியா? இது போக முக்கியமான இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிகழ்ந்தாலும் நீதி வழங்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது. இப்போ இருக்க மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்லாம் கிடையாது. அப்போது நீதி அப்படிங்கிறது மன்னரால் வழங்கப்படக்கூடியது தான். அப்புறம் வரி வசூலிக்கிறது, இது எல்லாமே ஒரு பாளையக்காரரோட டியூட்டி. சரி, இந்த பாளையக்காரர் முறை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது காக்கத்திய பேரரசு, காக்கத்திய கிங்டம் அப்படிங்கிறது காக்கத்திய பேரரசு. இது வாராங்கல் அப்படிங்கிற இடத்துல நடைமுறையில் இருந்தது. காக்கத்திய கிங்டமில் தான் முதல்ல பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பாளையக்கார சிஸ்டம் அப்படிங்கிறது தான், இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோல்டர் ஆஃப் அ கேம்ப், அதாவது இராணுவ ஒரு முகாமத்தோட தலைவர் அப்படின்ற மாதிரி, அல்லது ஒரு மிலிட்ரி கேம்போட தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அதான் பாளையக்காரர். அவர் ரூல் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் பாளையம். இந்த மாதிரி பாளையக்காரர் முறை. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா, பாளையக்காரர் வர்றதுக்கு முன்னாடி சேர்வைக்காரர் அப்படி இல்லைன்னா தலையாரி அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பாளையக்காரர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே வந்துட்டாங்க. பாளையக்காரர் கீழேயே சேர்வைக்காரரும் தலையாரியெல்லாம் வந்தாச்சு. சரிங்களா? அப்போ இந்த பாளையக்காரர் முறை முதல்ல எங்கேருந்து வந்தது அப்படின்னா, காக்கத்திய கிங்டம் வாரங்களை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் யார் அப்படின்னா பிரதாபருத்ரன். அங்கேருந்து விஜயநகர பேரரசுக்கு வந்தது. விஜயநகர பேரரசுலேருந்து விஸ்வநாத நாயக்கர் மூலமாக நம்ம தமிழ் மண்ணுக்கு வந்தது. சரியா? சரி, இந்த பாளையங்கள்லாம் 72 பாளையங்களை பிரிச்சிருக்காங்க இல்லையா? அந்த 72 பாளையங்களை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் 56, இன்னொரு பக்கம் 16. 56 அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் பாளையம், கிழக்கு பாளையங்கள். 16 அப்படிங்கிறது வெஸ்டர்ன் பாளையம், மேற்கு பாளையங்கள். இந்த மேற்கு பாளையங்களில் மெஜாரிட்டி இருந்தது யார் அப்படின்னா மறவர்கள். அதனால் இது மறவர் பாளையம் அப்படின்னு பேர். இங்கே மெஜாரிட்டி இருந்தது தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள். அதனால் இதுக்கு தெலுங்கு மைக்ரண்ட்ஸ் அப்படின்னு அந்த மக்கள் அங்கே தான் இருந்தாங்க. சரிங்களா? இப்படி பாளையங்களாக பிரித்து வச்சுருந்தாங்க, கிழக்கு மேற்கு என. இதில் சரி, இப்படி பிரிச்சிருக்காங்க இல்லையா? இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது அப்படின்னா, நிலவியல் அமைப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. பேஸ்ட் ஆன் டோபோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரிச்சிருந்தாங்களே தவிர மற்றபடி ஜாதி ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பிரிக்கப்படவில்லை. அதனால் அதுவும் கேள்வி தான். ஒவ்வொரு வார்த்தையுமே கேள்வியாக தான் இருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில். சரியா?
சரி, இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. பிரித்து மொத்தம் 72 பாளையங்களையும் 56-16ன்னு பிரித்து வச்சாச்சு. இதில் 1529 உள்ளே வந்த விஸ்வநாத நாயக்கரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது 1565 வரைக்கும் நிலச்சிருந்தது. எதனால் அப்படின்னா 1565 விஜயநகர எம்பையர் வேர்சஸ் டெக்கான் சுல்தானியம் இவங்களுக்கு எதிரான போரில் டெக்கான் சுல்தான் ஜெயிச்சிட்டாங்க. விஜயநகர எம்பையர் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு, டிக்ளைன் ஆகிடுச்சு. இதற்கப்புறம் இருந்த ஒரே ஒரு டைனஸ்டி தான் ஆரவீடு டைனஸ்டி. அதாவது ஆரவீடு அப்படிங்கிறது சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு 4 மரபுகள் இருந்தது இல்லையா, 4 டைனஸ்டிஸ் இன் விஜயநகர எம்பையர். அதில் 3rd டைனஸ்டி துளுவ டைனஸ்டி டிக்ளைன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்தது ஒரே ஒன்று தான், அது ஆரவீடு டைனஸ்டி. இப்போ டெக்கான் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த விஜயநகர எம்பையரோட ஆட்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைய தொடங்கினது. இதற்கப்புறம் தான் யார், முஸ்லீம்ஸோட இன்வேஷன், முஸ்லீமோட ஆட்சி காலம் உள்ளே வருது. அப்போ தான் இங்கே நவாப் அப்படிங்கிறவர், நவாப்னா கிங், அவரோட ஆட்சி தொடங்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் விஸ்வநாத நாயக்கருக்கு வரி செலுத்துறீங்களோ நீங்கள்லாம் இனிமேல் எனக்கு வரி செலுத்தணும் அப்படிங்கிறார். இந்த பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் இப்போ யாருக்கு, நவாபுக்கு வரி செலுத்தணும் மக்கள்லாம். இது வரைக்கும் யாருக்கு, பாளையக்காரர்களுக்கு வரி செலுத்தினவங்க எல்லாருமே. இப்போ இந்த கான் சாஹிப், யூசுப் கான் அப்படிங்கிறத என்னன்றதை பின்னாடி வரேன். இப்போது நம்ம இதெல்லாம் 1565 நடக்குது. பின்னர் லேட்டராக தான் 1736 காலகட்டத்தில் தான் இங்கே நவாபோட ரூல் வந்து ரொம்ப அதிகமாகுது. எல்லா இடத்துலையும் வரி வசூலிக்க ஆரம்பிக்கிறதுலாம் இன்னும் தீவிரம் அடையுது. அதில் ஒரு சிலர் வரி தர்றாங்க, ஒரு சிலர் வரி தர மாட்டுறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு 3 கர்நாடிக் வார் நடக்குது. 1746 48, 46 48, 49 54, 56 63, 3 கர்நாடக போர் நடக்குது. இந்த 3 போர்லையுமே 3 போர் யாருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் வர்சஸ் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரிட்டிஷ் வர்சஸ் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற போர் நடக்குது. இந்த போரில் யாருக்கு பயங்கரமான வெற்றி அப்படின்னா பிரிட்டிஷ் ஜெயிச்சிடுறாங்க. பிரிட்டிஷ் யாருக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா முகமது அலி. அதாவது இந்த போரை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வாரிசு உரிமை போர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அன்வர்தீன் கான் அப்படின்னு ஒரு நவாப், அவர் இறந்து போயிடுறார். அந்த இறந்து போனதுமே அந்த கிங்கோட இடத்துக்கு யார் அடுத்த வாரிசு அப்படிங்கிறது சண்டை. ஒரு பக்கம் இவரோட பையன் வந்து அன்வர்தீன் கானோட பையன் முகமது அலி, இவர் நான் தான் அந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் பேர் சந்தா சாஹிப், இவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் அந்த இடத்துக்கு. இவர் ஏன் எதனால் சண்டை போடுறாரு அப்படின்னா இந்த கிங்கான அன்வர்தீன் கான் இருக்கார் இல்லையா, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் பதவியில் இருந்திருப்பார். அவர் பேர் தோஸ்த் அலி கான். இந்த தோஸ்த் அலி கானோட சன்னின்ல தான் சந்தா சாஹிப். அதனால் இவர் என்ன சொல்கிறார், அது என்னோட மாமனாரோட, நான் அந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வருவேன்னு 2 பேருக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையை யார் பயன்படுத்திக்கிறா அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட்டாக பிரிட்டிஷும் இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஃப்ரெஞ்சும் வராங்க. ஏன்னா 2 பேருக்குமே என்ன ஆசை, பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இந்த இந்தியாவை ரூல் பண்ணணுங்கிறது ஆசை. அதனால தான் 2 பேரும் ஒவ்வொரு பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. இந்த முகமது அலிக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ அவ்வளோ பண உதவி, ஆயுத உதவியும் நிறையா கொடுக்குறாரு பிரிட்டிஷ். கடைசியில் இந்த 3 கர்நாடக போர் முடிஞ்சது. அவுட்புட்டில் இவங்களோட டீம் வெற்றி, இவங்களோட டீம் தோத்துச்சு. சந்தா சாஹிப்பு கொலை பண்ணவே செஞ்சுட்டாங்க. ஃப்ரெஞ்சுக்கு பயங்கரமான தோல்வி. இப்போ முகமது அலி பிரிட்டிஷ் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்லேருந்து நிறைய கடன் வாங்கியிருப்பார் முகமது அலி. அதை திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்கியிருப்பார். அதனால் வேறு வழியே இல்லாமல் இனி எப்படி நம்மளால் இதை திருப்பி செலுத்த முடியாது, அதனால் இந்த வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துட்றாரு முகமது அலி. அப்படி தான் பிரிட்டிஷ் முதல்ல நம்மக்கிட்ட டேக்ஸ் பே வாங்குறதுக்கு வந்தாங்க. சரியா, இப்போ டேக்ஸ் வாங்குறதுக்கு வரும்போது இந்த முகமது அலி அதுக்காக கைவிட்டுறலை. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ஆட்சி பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால் அவருக்கு தான் தெரியும் இந்த இடத்துல யார் வரி தருவா வரி தரமாட்டாங்க அப்படிங்கிறது. அதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, முகமது அலியை கூடவே வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த வரி தரலையோ அவங்களெல்லாம் போய் அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க பிரிட்டிஷ். இனிமேல் பிரிட்டிஷோட ராஜ்யம் தான் இந்த தேசத்தில். அப்போ வரி வசூலிக்கிறதுக்கு சில ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த கான் சாஹிப் அப்படிங்கிறவர். இவருக்கு கான் சாஹிப், மருதநாயகம், யூசுப் கான் அப்படின்னு 3 பேர் இருக்குது. சரியா, இவரும் அந்த தலைவர்களில் ஒரு அளவு இருந்தார். வரி வசூலிக்க பொறுப்பு இருக்குது, படைத்தலைமையும் இவருக்கான பொறுப்பு இருக்குது. யாருக்கு, யூசுப் கான் அல்லது மருதநாயகம் அல்லது கான் சாஹிப் அப்படிங்கிறது. சரி, இப்போது யாரெல்லாம் டேக்ஸ் தரலையோ அவங்களாம் அட்டாக் பண்ண போகணும். அதுக்கு மிகப்பெரிய படைகள்லாம் தயாராகிட்டு வருது. இந்த முதல்ல எங்கே போகிறாங்க அப்படின்னா மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதியெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட மன்னரை அவரதையும் தோற்கடிக்கிறாங்க. அப்படியே வர்ற வழியில் தான் ஒரு மெசேஜ் வருது. வர்ற வழியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெற்கட்டான் செவல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் பூலித்தேவர் இருக்கார். அவரும் வரி செலுத்துறதில்லை, அதனால் அவரை அட்டாக் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது.
மெசேஜ் வந்ததுமே 2 பேரை முக்கியமான ஒருத்தர் தான் இதை பார்த்துட்டு அந்த ஸ்லைடை சொல்கிறேன். முக்கியமான ஒருத்தர் கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர். இவரை திருநெல்வேலியை நோக்கி போக சொல்கிறாங்க. இவர் திருநெல்வேலியை நோக்கி வராரு. வந்ததும் அங்கே பூலித்தேவரை சந்திக்கிறாரு. சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைகள்லாம் மிகப்பெரிய அளவில் நடக்குது. சரி, இப்போ இந்த ஸ்லைடுக்கு போகிறேன். இதில் இந்த 1755 மிகப்பெரிய போர் நடக்கும். அந்த போரில் ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக 500 ஐரோப்பியர் படையும் 200 சிப்பாய்கள் அடங்கிய மதுரை திருநெல்வேலி பகுதிகளுக்குள்ளே எல்லாம் நுழையிறாங்க உள்ள 1755. இந்த கதை இருக்கட்டும், பின்னாடி சொல்கிறேன். இந்த பிரிட்டிஷோட ரூல் தான் கட்டவுமான எல்லாத்தையுமே அவங்களோட லிமிட்டேஷன்ஸை குறைக்கிறதுக்கான வழியாக தான் இருந்தது. சரியா? சரி, இப்போ இதெல்லாம் கதைக்கு வரேன். இப்போது ஹெரான் வந்துட்டார் இல்லையா? ஹெரானோட கதையிலன்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த இடத்த யாரெல்லாம் வரி தரலையோ அவங்களாம் அட்டாக் பண்ண போகிறாங்க. அதில் கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் தான் வராரு. வந்ததும் நெற்கட்டம் செவலில் தாக்கணும்படி அவருக்கு ஒரு அறிவிப்பு வருது. உடனே அவர் நெற்கட்டம் செவலில் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இவ்வளவு தூரம் மதுரை, சமஸ்தானம், திருவிதாங்கூர் ஒவ்வொரு இடமா தோற்கடிச்சிட்டு வந்த கர்னல் ஹெரானோட படைக்கு பயங்கரமான டயர்டு. படை வீரர்கள்லாம் பயங்கரமாக டயர்டில் இருக்காங்க. அப்போ போர் செய்யணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. உடனே 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் நம்ம பூலித்தேவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஒரு நெல்மணியை கூட வரியாக தரமாட்டேன் அப்படிங்கிறார். உடனே அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, பேசி பார்க்குறாரு. கடைசியில் பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியுது. உடனே வேறு வழி இல்லாமல் ஹெரானோட படை என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா ரிட்டன் ஆகிடாங்க. மதுரைக்கு வந்துடுறாங்க. ரிட்டன் பேக் டு மதுரை. பேச்சுவார்த்தையை கைவிட்டுட்டு வந்துடுறாங்க. நாம் சொன்னதே அட்டாக் பண்ணுறதுக்காக தான். யார் பிரிட்டிஷ் அஃபீஷியல் சொல்கிறாங்க, ஹெரான் அனுப்புனது எதுக்காக அப்படின்னா நெற்கட்டம் செவலை தாக்குறதுக்கு தான். ஆனால் இவர் பேச்சுவார்த்தை நடத்தி அதுவும் தோல்வியில் வந்திருக்கு. அதனால் இவர் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இவரை பதவியிலேருந்தே தூக்கிடுறாங்க. இப்போ பூலித்தேவருக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் கிடச்சிருச்சு. ஏன்னா ஒரு முறை பிரிட்டிஷ் வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ இனி அடுத்து என்ன பண்ணுறது? இனி மிகப்பெரிய ஒரு படையை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த படைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். அப்போ அந்த கூட்டம் யாரெல்லாம் அப்படிங்கும்போது இந்த பூலித்தேவருக்கு யாரெல்லாம் உதவி பண்ணா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். முகமது அலிக்கும் யாருக்கும் பிரச்சனை அப்படின்னா வர்சஸ் சந்தா சாஹிப். இதை நம்ம முதலே பார்த்துருப்போம். இந்த சந்தா சாஹிப் கூட மிக நெருக்கமாக இருந்த ஒரு 3 பேர். அந்த 3 பேர் யார் அப்படின்னா அவங்க தான் சந்தா சாஹிப்போட ஏஜென்ட்ஸ். அவங்க பேர் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது முகவர்கள் அப்படிங்கிறது. மியன்னா, முடிமையா, நபிகான் கட்டாக். இவங்க 3 பேருமே நம்ம பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டியான பாளையக்காஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது முகமது அலியும் பிரிட்டிஷை எதிர்க்கணும்னு தயாராகிட்டாங்க. பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராகிட்டாங்க. அதில் குறிப்பிட்ட சிலரை தவிர இதில் பூலித்தேவரோட டீமில் இருந்ததெல்லாம் யார் அப்படின்னா ஊத்துமலை, சுரண்டை, தலைவன்கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி, உர்காட், சேத்தூர், கொல்லங்கொண்டான் அண்ட் வடகரை எல்லாமே பூலித்தேவரோட கூட்டமைப்பில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது திருவிதாங்கூரோட சமஸ்தானத்தில் தான் அந்த களக்காடு பகுதியெல்லாம் இருக்குது. அந்த களக்காடெல்லாம் உங்களுக்கே திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட மன்னரையும் தன்னோட கூட்டமைப்பில் சேர்த்துக்கிட்டாரு பூலித்தேவர். அப்போது மிகப்பெரிய கூட்டமைப்பு உருவாயிடுச்சு. இப்போது அதனால் போர் நடக்க போகுது. இந்த போரில் யார் இது ஆங்கிலேயர்களின் படை சார்பாக தலைமை தாங்க போகிறது அப்படின்னா அது இந்த மாஃபஸ் கான் தான். இந்த மாஃபஸ் கான் யார் அப்படின்னா இவரும் முகமது அலியோட ஒரு பிரதர் தான். இப்போது இவங்கெல்லாம் முகமது அலியோட பிரதரான மாஃபஸ் கான் தலைமையில் ஒரு படை போகுது. அதில் 1000 சிப்பாய்ஸ் கம்பெனியோடது, அப்புறம் 600 சிப்பாய்ஸ் நவாபும் கொடுக்குறாரு. மிகப்பெரிய சப்போர்ட்டோட இந்த படை உள்ளே இறங்குது. யாரை? பூலித்தேவரை எதிர்க்கிறதுக்காக. இப்போ திருவிதாங்கூர் மன்னரோடையும் டைப் வச்சதுனால திருவிதாங்கூர் மன்னரும் கிட்டத்தட்ட ஒரு 2000 வீரர்களை கொடுத்துருக்கிறார். அப்போது மிகப்பெரிய அளவில் போர் நடக்க போகுது. ஒரு பக்கம் பூலித்தேவர் வர்சஸ் பிரிட்டிஷ் சார்பா மாஃபஸ் கான். 2 பேருக்குமான அந்த போர் தான். இதில் பூலித்தேவரோட முக்கியமான 2 ஜெனரல்ஸ், படை தளபதிகள். ஒன்று